ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது ஆங்கில புத்தாண்டு, இந்த புது வருடம் பக்தர்கள் சங்கத்துல பாகவத்தோட தொடங்கியிருக்கோம். இது போன்ற எல்லா 365 நாளும், இன்னையிலிருந்து 365 நாளும் நித்தியம் பாகவத சேவையா பக்தர்கள் சங்கத்துல இருந்து பாகவதம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் எப்போ இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், பாண்டவர்களின் துறவு. அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 45 முதல் 51 வரை. இந்த அத்தியாயம் துறவரத்தை பற்றி சொல்லுகிறது. பாண்டவர்கள் ஏன் துறவரம் பூண்டார்கள், வாழ்க்கையில துறவரம் அவசியமா, துறவரம் இருந்தால்தான் கடவுளை அணுக முடியுமா, துறவரம் என்றால் என்ன, துறவு என்றால் என்ன, மனித வாழ்க்கைக்கு துறவரம் அவசியமா, துறவரம் பூண்டால்தான் இறைவனை அடைய முடியுமா, பாண்டவர்கள் ஏன் துறவரம் சென்றார்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வகுப்புல கலந்து பேச இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. 45வது பதம். சர்வே தம் மனு நிர்ஜக்மூர் பராதர கிருத நிச்சயா கலினா தர்ம மித்ரேன திருஷ்டுவா ஸ்பிருஷ்டா பிரஜாபுவி. மொழிபெயர்ப்பு பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். உலகம் முழுவதிலும் கலியுகம் பரவிவிட்டதையும் தீய பழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாகி விட்டதையும் கண்ட யுதிஷ்டிர மகாராஜரின் இளைய சகோதரர்கள் அவர்களது மூத்த சகோதரரின் பாதச்சுவடுகளை பின்பற்ற முடிவு செய்தனர். சரி, ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் அழகழகான பாடம். இந்த பாகவதமே ஒரு அழகான பாடம் தான். மனித வாழ்க்கையில நம்முடைய மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள் என்ன, இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன, உயர்ந்த குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான வழி, இந்த மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான வழி என்ன, இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பாகவதம் நமக்கு வாழ்க்கையில அத்தியாவசியமான அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய பாடம். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். சோ கலியுகம் 5000 ஆண்டு கலியுகம் தொடங்கி ஏறக்குறைய 5000 ஆண்டு முடிஞ்சிருச்சு. 5000 வருடங்கள் ஆயிடுச்சு. துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கு. பகவான் கிருஷ்ணர் துவாபரயுகம் முடிவுல இந்த பூமியில லீலையை செய்தாரு. துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கும் போது பகவான் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார். இதுக்கு முந்தைய அத்தியாயங்களை அதுதான் படிச்சோம், பகவான் கிருஷ்ணருடைய மறைவு. பகவான் மறைந்து விட்டார், கலியுகம் தொடங்கி விட்டது. இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான யுகம் கலியுகம். கலியுக மக்கள் எல்லாமே தலைகீழ தான் பண்ணுவாங்க. கலியுகத்துல எல்லாமே நேர்மாறா தலைகீழ தான் நடக்கும். நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் நம்ம கலியுகத்துல. நம்முடைய வைஷ்ணவ கேலண்டர், அதாவது நம்முடைய பஞ்சாங்கம், நம்முடைய வேதங்களை பின்பற்றக்கூடிய ஒரு கேலண்டர், நாள்காட்டி, அது சூரியன் உதிக்கும் போது நமக்கு பகல், அதாவது சூரியன் உதிக்கும் போது நாள் தொடங்குது. நம்ம நாள் எப்ப தொடங்குதுன்னா சூரிய உதயத்தப்போ. ஆனா மேற்கத்திய நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க,
மேற்கத்திய நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இரவுல புது வருஷம் தொடங்குதுங்கிறாங்க. எப்படி இரவுல புது வருடம் தொடங்கும்? அது முற்றிலும் தவறான ஒரு கேலண்டர். இப்ப நாம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தப்பான ஒரு கேலண்டரை ரொம்ப நேர்த்தியா பின்பற்றிட்டு இருக்கோம். மேற்கத்திய நாட்டுக்காரங்க கணிச்சு வச்சிருக்கிற கேலண்டர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறு. இரவுல எல்லாம் வந்து வருஷம் தொடங்காது. வருஷ பிறப்பே சூரிய உதயத்துல தான். நமக்கெல்லாம் வருஷ பிறப்பு பாருங்க, ஏப்ரல் மாசம் வரும். அதாவது சித்திரை. அதுதான் தமிழ் வருட பிறப்பு. சித்திரையில தான் வரும். ஆஹ், தமிழ் வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு, அப்புறம் வைஷ்ணவர்களுடைய நாள்காட்டி நம்முடைய சம்பிரதாயம். பிரம்ம, மாத்துவ, கௌடிய, வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்திலயும் புது வருஷம் நம்ம எப்ப தொடங்கும்? கௌராப்தா. கௌராப்தா ஆண்டு எப்ப தொடங்குது? மார்ச் மாசம் சைதன்ய மகாபுரி அவதார தினத்திலிருந்து தொடங்குது. சோ நமக்கு வந்து மார்ச் மாசம் சைதன்ய மகாபுரி அவதார தினம் தான் புத்தாண்டு. நம்ம எல்லாருக்குமே எப்ப நியூ இயர்னா, கௌடிய வைஷ்ணவருக்கு நியூ இயர் எப்பன்னா சைதன்ய மகாபுரி அவதார தினத்திலிருந்து தான். அப்பதான் நம்ம வைஷ்ணவ கேலண்டர். நம்முடைய வைஷ்ணவ பஞ்சாங்கம், நம்ம சம்பிரதாயத்துடைய வைணவ பஞ்சாங்கம் மார்ச்ல இருந்து தொடங்குது. தமிழ் பஞ்சாங்கம், தமிழ் கேலண்டர் வந்து ஏப்ரல்ல இருந்து தொடங்குது. ஆனா ஆங்கிலேயர்களுக்கு மட்டும் ஜனவரியில தொடங்கும். அதுல நிறைய பிழைகள்லாம் இருக்கு. குறிப்பா மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது. அவங்க இங்க வந்துதான் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. நம்முடைய பாரத தேசம், நம்முடைய வேத நாகரிகம், நம்முடைய கலாச்சாரம், இதெல்லாம் அவங்க இங்க இருந்து எடுத்துட்டு போனதுதான் பல விஷயங்கள். இப்ப நீங்க சமஸ்கிருதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமஸ்கிருதம் ரொம்ப பழமையான மொழி. அது தெய்வீகமான மொழி. சமஸ்கிருத மொழி இருக்கு இல்லையா, அதுக்கும் ஆங்கிலத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. சமஸ்கிருத சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி, எல்லா மொழிகளுக்கும் ஆதாரம். எப்படி நம்ம தமிழ் வந்து ரொம்ப பழமையானது தொன்மையானதுன்னு சொல்றோம் இல்லையா, தமிழ் மொழி. தமிழ் மொழி எவ்வாறு ரொம்ப பழமையானதும் தொன்மையானதுமோ அதை விட பழமையானது சமஸ்கிருத மொழி. எல்லா மொழிகள்லயும் சமஸ்கிருதத்துடைய தாக்கம் இருக்கும். எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் சமஸ்கிருதத்துடைய தாக்கம் இல்லாம இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஆஹ், ஆஹ், ஒரு சில சமஸ்கிருத வார்த்தைகள் அதோடைய பொருத்தம். இப்போ ஆங்கிலேயர் கேலண்டர்ல செப்டம்பர் இல்லையா, செப்டம்பர் மாசம் வருது. அப்ப சமஸ்கிருதத்துல சப்தமி. இந்த சப்தமியில இருந்து செப்டம்பர்னு ஏழா, அதாவது சப்தமினா ஏழாவது நாள், அஷ்டமினா எட்டாவது நாள், நவமினா ஒன்பதாவது நாள், தசமினா பத்தாவது நாள். அ- சப்தமி ஏழு, அஷ்டமி எட்டு, நவமி ஒன்பது, தசமி 10. அப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்படிதான். ஆனா இது முரண்பாடு ஆயிடுச்சுன்னா, சப்தமினா 7 நாள், அப்ப செப்டம்பர்னா ஏழாவது மாசம் இருக்கும். எப்படி ஒன்பதாவது மாசம்? செப்டம்பர் 9, அக்டோபர் 10, நவம்பர் 11, டிசம்பர் 12. ஏன்னா அவங்க தெரியாம 2 மாசத்தையும் சேர்த்திட்டாங்க. மேற்கத்திய நாட்டுக்காரங்க கேலண்டர் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? 10 மாசம் தான் அவங்களுக்கு வந்துச்சு. நமக்கு சூரியனுடைய கணிப்பு, சூரியன் சந்திரன், சூரியன் சந்திரனை வைத்து கணிக்கக்கூடிய வைஷ்ணவ பஞ்சாங்கம், அதாவது நம்முடைய வேதகால கேலண்டர். நம்முடைய வேத கேலண்டர்ல சூரியனையும் சந்திரனையும் வச்சு மையமா கணிக்க நமக்கு 12 மாதங்கள் வரும். 306 12 மாசம். அப்புறம் லீப் பர்டன் வரும். அப்புறம் ஒரு மாசம் அதிகமாகி புருஷோத்தம அதிக மாசம்னு 3 வருஷத்துக்கு ஒருக்கா புருஷோத்தம அதிக மாசம்னு வரும். மேற்கத்திய நாட்டுக்காரர்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க இங்க வந்து கேலண்டர் கணிச்சிட்டு போனாங்க. தப்பு தப்பா கணிச்சிட்டு 2 மாசம் துண்டு விழுந்துச்சு அவங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அப்புறம் ஜூன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 10 மாசம் தான். இடையில எப்படி 2 மாசம் வந்துச்சு? இவங்க பார்த்தாங்க, என்னடா அது, ஆசிய கண்டத்துல பாரத பூமியில எல்லாரும் 12 மாசம் பின்பற்றாங்க, நமக்கு 10 மாசம் தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணாங்க? 2 பேர் அதுல சேர்த்துக்கிட்டாங்க. ஜூலியஸ் சீசர், ஆகஸ்ட் சீசர். அப்ப ஜூலை, ஆகஸ்ட், இப்படிதான் அவங்க 12 மாசம் எதையோ பண்ணி விட்டு 12 மாசம் ஆக்கிட்டாங்க. எனிவே, எல்லாரும் அந்த புத்தாண்டை தான் கொண்டாடுறாங்க.
இதுக்கடையில் நம்ம ஒரு அரசியல்வாதி வேற, தை ஒண்ணுதான் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு கிடையாதுன்னு அவங்க வேற ஒரு பக்கம், அந்த முட்டாள்கள் ஒரு பக்கம். இப்படி பல முட்டாள்கள் இருக்காங்க. வேத கலாச்சாரம், வேத நாகரிகம், வேத கல்வி படிக்காத பல முட்டாள்கள், அதிமேதாவிகள் நம்ம நாட்டுல இருக்காங்க. அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள் நிறைய பேர் இருக்கு. சரி, அவங்க பக்கம் நம்ம போக வேண்டாம். நமக்கு தான் பிரபுபாதர் இருக்காரு. நமக்கு பிரபுபாதர் இருக்காரு, பாகவதர் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நாம் பின்பற்றுவதுதான் சரியான பாதை. மேற்கத்திய நாட்டவரோ வேறு மார்க்கத்தவரோ பின்பற்றுவதெல்லாம் சரியான பாதை அல்ல. நமது பாதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவரது தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அருளி செய்த பாதை தான் சரியான பாதை. அதுதான் கரெக்ட். சரி, இன்னைக்கு எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறாங்க. அதனால எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இப்ப எதுக்கு அது பேசணும்னா, கலியுகம். கலியுகத்துல உண்மையான தர்மத்தை விட ஏமாற்று தர்மத்துக்கு தான் அதிக மதிப்பு மரியாதையும் இருக்கு. கலியுக மக்களை நம்ம உண்மையை சொன்ன மாதிரி எல்லாமே தலைகீழ பண்ணுவாங்க. இந்த 4 யுகத்துல ரொம்ப மோசமானது கலியுகம். சத்திய, திரேதா, துவாபரா, கலி. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சத்தியுகம் வந்து கோல்டன் ஏஜ். முதல் யுகம் கோல்டன் ஏஜ். துவாபர யுகம் வந்து சில்வர். அதுக்கப்புறம் சாரி, திரேதா யுகம் வந்து சில்வர், வெள்ளி, தங்கம், வெள்ளி. தங்க பொற்காலம். அதுக்கப்புறம் வெள்ளி, அஹ், திரேதா யுகம் வெள்ளி, துவாபர யுகம் வந்து வெண்கலம், கலியுகம் வந்து இரும்பு. கலியுக இரும்பு. அந்த இரும்பும் போய் பல பிளாஸ்டிக் ஆயிப்போச்சு. உட்கார்ற சேரு, டேபிள் எல்லாம் பிளாஸ்டிக் தான். சோ கலியுகம் வந்து பிளாஸ்டிக் யுகம் ஆயிடுச்சு. இரும்பு யுகம் போய் கலியுகம் பிளாஸ்டிக். ஆனா சத்தியுகம் பொற்காலம். அந்த யுகத்துல வந்து எல்லாரும் ரொம்ப தெய்வீகமானவங்களாவும் 100% இறை நம்பிக்கை உள்ளவங்க, கிருஷ்ண பக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அது பொற்காலம். மன்னர், ராஜா, பிரஜா எல்லாரும் பகவானுடைய பக்தரா இருக்கும் சத்தியுகத்துல. திரேதாயுகத்துல என்னாச்சு? ஒரு 75%, 25% குறைஞ்சு போயிடுச்சு. கிருஷ்ண பக்தியை பின்பற்றவங்க, சாஸ்திர விதியை பின்பற்றவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஒரு 25% குறைஞ்சிட்டாங்க. துவாபர யுகத்துல 50% ஆயிடுச்சு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இவங்க எல்லாம் 50% ஆயிடுச்சு. கலியுகத்துல வெறும் 25% தான் சாஸ்திர விதியை பின்பற்றுறவங்க, தர்மத்தின்படி நடக்கிறவங்க. வெறும் 25% தான். மீதி 75% தலைகீழ நடக்கிறவங்க, தலைகீழ நடக்கிறவங்க. அதனால கலியுகத்துல இங்க நாங்க அடிக்கடி உபன்யாசத்துல எல்லாம் இதை பத்தி பேசுவோம். கலியுகத்தை பத்தி பேசும்போது போக போக எப்படி இருக்குன்னா, இந்த பூமியில வாழ்றதுக்கே லாய்க்கு இல்லைன்னு இந்த பூமியில நீ வாழவே முடியாது. இங்க உயிர் வாழ்றதுக்கே, இந்த பூமி உயிர் வாழ்றதுக்கே ஒரு லாய்க்கு இல்லாத இடம் ஆக்கிட்டாங்க. குடிக்கிற தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம், சுத்தமான தண்ணி கிடையாது, சுத்தமான காற்று கிடையாது. ஏரி குளங்கள்லாம் அழிச்சு வீடு கட்டி அபார்ட்மெண்ட் கட்டியாச்சு, மரம் செடி கொடியெல்லாம் அழிச்சாச்சு. அப்ப எதை சாப்பிட்டு எப்படி வாழும்? சாப்பிட்றது பூரா விஷம், சத்தான உணவே கிடையாது. ஏதோ வயித்தை நிரப்புறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்க, எல்லாருக்கும் 40-50 வயசுலயே வந்து உடம்பெல்லாம் தளர்ந்து போயிருது. இங்க நிறைய வயசானவங்க இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இருந்த காலம் எல்லாம் நம்ம இருப்போமான்னு தெரியல. நம்ம அப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியமும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு இருக்கான்னு தெரியல. நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கான்னு தெரியல. இப்படி ஏறக்குறைய கலியுகமே வந்து தலகுப்புற நடக்கிற யுகம் தான். கலியுகம் பரவி விட்டது. தீய பழக்க வழக்கங்கள் அதிகம். தமிழ் புத்தாண்டுனா வீட்டுல சொல்லுவாங்க, குளிச்சுட்டு கோயிலுக்கு போப்பா, சாமி கும்பிட்டு வா, ஒரு விளக்கு போட்டுட்டு வா, கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆங்கில புத்தாண்டு என்ன பண்ணுவாங்க? ஊன்னு ரோட்ல கத்திக்கிட்டு, பாட்டில உடைச்சு குடிச்சுக்கிட்டு கலாட்டா பண்றது, இதுதான் ஆங்கிலம். அப்ப தீய பழக்கங்களுக்கு, ரொம்ப கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாயிட்டாங்க. இதெல்லாம் கலியுக தொடக்கத்திலேயே பார்த்துட்டாரு யுதிஷ்டிர மகாராஜா. யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சி காலத்துல என்னெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சார். இது முந்தைய அத்தியாயத்துல நாங்க படிச்சோம். நீங்க எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க. இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல அர்ஜுனன் வந்து துவாரைக்கு அனுப்பிச்சிருந்தார். யுதிஷ்டிர மகாராஜா வந்து அர்ஜுனனை துவாரைக்கு அனுப்பிச்சிருந்தாரு. பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவருடைய திட்டம் என்ன தெரிஞ்சுட்டு வரணும்.
போன அர்ஜுனன் திரும்ப வரவே இல்லை, 7 மாசம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, யுதிஷ்டிர மகாராஜா பல கெட்ட அபசகுனங்களை பல கெட்ட சகுனங்களை பாக்குறாரு. என்ன ஆகுது, அவர் உடம்பே நடுங்குது, அவர் உடம்புல இடது பாகம் எல்லாம் நடுங்குது. அப்புறம் அவரை பார்த்து மிருகங்கள்லாம் வந்து ஊளையிடுது. இதெல்லாம் அவர் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. இயற்கையில பல மாற்றங்கள் யுதிஷ்டிர மகாராஜா பார்த்ததே இல்லை. பருவ காலத்துடைய மாற்றம். மழைக்காலத்துல மழை தான் பெய்யும், குளிர்காலத்துல குளிர் தான் அடிக்கும், வெயில் காலத்துல வெயில் தான். அது கூட மிதமான வெயிலா இருக்கும். கலியுகத்துல பாருங்க, மழை காலத்துல மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்குது. வெயில் காலத்துல திடீர்னு மழை வந்து ஊரெல்லாம் தண்ணி ஆயிருது. குளிர்காலத்திலே மழை பெய்யுது. என்னெல்லாமோ தலைகீழ நடக்குது. அப்போ மக்கள் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகும் போதும், தர்மத்துக்கு எதிராக செயல்படும் போதும், பசு போன்ற தெய்வமாக பட வேண்டிய ஒரு உன்னதமான உயிரினம் கொல்லப்படும் பொழுதும், அந்த சமுதாயம், எந்த சமுதாயத்துல பசுக்கள் துன்புறுத்தப்படுதோ, கொல்லப்படுதோ, எந்த சமுதாயத்துல வேத கலாச்சாரம் உதாசீனப்படுத்தப்படுதோ, அந்த சமுதாயம் பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, சண்டை, நிம்மதி இல்ல, இயற்கை பேரழிவு எல்லாத்தையும் சந்திக்கும். இப்ப பாக்குறோமா, எல்லாம் நடக்கு. இத வந்து யுதிஷ்ட மகாராஜா பார்த்ததே இல்லை. தன் பிரஜைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படுறது, தன்னுடைய பிரஜைகள் சொந்த நாட்டு மக்கள் யுதிஷ்டருடைய ஆட்சி காலத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்தவர் பார்த்ததே இல்லை. சுயநலவாதிங்க, பேராசைக்காரங்க, ஒரே குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் பிரிஞ்சு இருக்கிறது, பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறது, வேறொரு ஆணோட தொடர்புல இருக்கிறது, வேறொரு பெண்ணோட தொடர்புல, இதெல்லாம் வந்து யுதிஷ்ட மகாராஜ் அவர் காலத்துல பார்த்ததே இல்லை. இப்ப அது யுதிஷ்ட மகாராஜ் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில தோன்றுகிறதை பார்க்கிறார். கலியுகம் தொடங்க போகுது, மக்களுடைய நடத்தையெல்லாம் மாறுது, சீதோஷணம் மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டார். பகவான் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை? பகவான் இல்லாத இடத்துல ஒரு தூய பக்தரால் இருக்க முடியாது. பிரபுபாதர் அடிக்கடி என்ன உதாரணம் தருவார்னா, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, அது போல பகவானது சங்கம் இல்லாம தூய பக்தரால் உயிர் வாழ முடியாது. சோ பகவான் இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்ட உடனே யுதிஷ்டிர மகாராஜா, இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி, ஒரு ஒரு வார்டு கவுன்சிலர்ல அவரு. நம்ம ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலரே கையில பிடிக்க முடியாது. ஒரு வார்டு கவுன்சிலர் தான் 2 காரு ஒரு சோப்பு டப்பா மாதிரி வீடு வச்சிருப்பாரு, அவரே கையில பிடிக்க முடியாது. ஆனா யுதிஷ்டிர மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். அவர் நடந்தா அவர் பாதத்துல பூக்களை தூவுவாங்க, அவர் புகழ் பாடுவாங்க. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர யுதிஷ்டிர மகாராஜ் வருகிறார், பராக் விப்ரவின் அப்படிலாம் அவர் புகழ் பாடுவாங்க. அவரை மலர் தூவி வரவேற்பாங்க. அவருடைய ஆட்சி காலம் பொற்காலமா இருந்தது. தேவர்கள்லாம் மேல உலகத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நேரடியா வந்து இறங்கி வந்து யுதிஷ்ட மகாராஜ் யாகம் செய்யும் போது தேவர்கள் நேரடியா யாகத்துல இறங்கி வந்து பிரசாதம் வாங்கிக்குவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான புருஷன் யுதிஷ்ட மகாராஜா, அவ்வளவு தெய்வீகமானவர். சோ யுதிஷ்ட மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். மகாபாரதம் யுத்தம் ஏற்பட்டதே யுதிஷ்டரை அரியாசனத்துல உட்கார வைக்கணும். துஷ்டர்கள், கொள்ளையர்கள், கொடூர குணம் படைத்த பொறாமைக்காரர்கள், கௌரவர்கள்லாம் ஒரு இடத்துல வர வைக்கப்பட்டு அசுரங்களை எல்லாம் அழிச்சிட்டு யுதிஷ்டர் தலைமையில ஒரு சிறந்த ஆட்சி ஏற்படுத்தினார் பகவான் கிருஷ்ணர். ஆனா யுதிஷ்டர் என்ன நினைக்கிறாரு, பகவானே இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு, எனக்கு எதுக்கு இந்த அரச பதவிகள், எனக்கு எதுக்கு ராஜ்யம், எனக்கு எதுக்கு அரச பதவி, ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு யுதிஷ்டர் மகாராஜா, கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டார் என்ற செய்தி அர்ஜுனால பேசவும் முடியல. ஒரு 7 மாசம் கழிச்சு அர்ஜுனன் திரும்ப வராரு. அவரை பார்த்தா ஒரு நடைப்பின மாதிரி வந்திருக்க. ஒரு உயிரற்ற உடல் எழுந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உடம்பெல்லாம் தளர்ந்து, முகமெல்லாம் வாடி, அர்ஜுனன் தன் பொலிவை எல்லாம் இழந்து அப்படியே உயிரற்ற ஒரு உடல் மாதிரி வந்து நிக்கிறாரு, அழற. அர்ஜுனால பேச முடியல. அப்புறம் சமாதானப்படுத்திக்கிட்டு சொல்றாரு, பகவான் நம்மளை விட்டு மறைச்சிட்டாரு, அவருடைய பிரிவு என்னால தாங்க முடியல அப்படின்னு அழற. இந்த செய்தியை கேட்ட உடனே, பகவான் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டாரா, அப்ப நமக்கு என்ன இங்க வேலை,
அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிர மகாராஜா எப்படி ஒருத்தர் கழிவறையில போய் மலம் கழிச்சிட்டு திரும்பி கூட பார்க்காம வருவாங்க. கழிவறையில போயிட்டு மலம் கழிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அது வந்து மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரம் என்னதுன்னா கழிவறைக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சிருக்காங்க. அது இப்ப இந்தியாலயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு ரெஸ்ட் ரூம். என்னது ரெஸ்ட் ரூம்? அங்க போய் தான் நியூஸ் பேப்பர் படிக்க ஒண்ணு சாப்பிடாம இருக்காங்க அவ்வளவுதான். தெரியாது அங்கேயும் போய் சாப்பிடுறாங்களோ என்னவோ. ரெஸ்ட் ரூம் பேர் வச்சிருக்கிறாங்க. அங்க போய் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, புக்கு படிக்கிறது, போன் பேசுறது, போன் பாக்குறது, எல்லா வேலையும் வாழ்நாள்ல முக்காவாசி வேலையை கழிவறையில தான் கழிக்கிறாங்க போல இருக்கு மேற்கத்திய கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் என்னது? கழிவறையில போயிட்டு அந்த வேலையை முடிச்சு திரும்ப வெளியே வந்து திரும்பி பாக்குறதே இல்லை அந்த இடத்த. எப்படி ஒரு கழிவறையில போய் கழிவுகளை மலம் கழித்து வருபவன் அதை விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம வருவாரோ, அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜா தனது ராஜ்யம், சொத்து, பதவி, உலகத்துக்கே சக்கரவர்த்தி பேரரசர், உலகத்துக்கே சக்கரவர்த்தி பேரரசர், அந்த ராஜ்யத்தையும் அந்த பதவியையும் தன்னுடைய அரண்மனையும் மலம் கழிச்சிட்டு வர்ற மாதிரி தூக்கி போட்டார். அப்படி தூக்கி போட்டு பகவான் கிருஷ்ணரே இந்த பூமியில இல்ல, எனக்கு என்ன இங்க வேலை, அதெல்லாம் துச்சமா போட்டுட்டு அவர் வடக்கு திசை நோக்கி போறார். இமாலயம் வடக்கு திசை நோக்கி தன்னுடைய மனது, தன் மனம், புத்தி, சிந்தனை இதையெல்லாம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் நிறுத்துவதற்காக யுதிஷ்டிர மகாராஜா வடக்கு திசை நோக்கி போறார். அப்போ யுதிஷ்டிர மகாராஜா யாரையுமே கூப்பிடல. நான் வந்து ராஜ்யத்தை விட்டுட்டு நீங்களே என் பின்னாடி வாங்க. அவர் தன் சகோதரர்கள் அர்ஜுனன், பீமா, நகுல, சகதேவா, உயிருக்கு உயிரான சகோதரர்கள், அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. யுதிஷ்டர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. அவ்வளவு மரியாதை, அவ்வளவு அன்பு. காரணம் யுதிஷ்டிர மகாராஜா பகவானுடைய பக்தரா இருக்கிறதுனாலையும் அவர் எப்பவுமே தர்மத்தின் வழியில நடக்கிறதாம அவர் சகோதரர்களும் அவருடைய அடிச்சுவட்டை அவ்வாறே பின்பற்றினார். ரொம்ப இனிமையான சகோதரர்கள். போட்டி கிடையாது. நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமா மகாபாரத்துல யுதிஷ்டருக்கும் பீமனுக்கும் போட்டி, யுதிஷ்டருக்கு அர்ஜுனன் மேல பொறாம, சண்டை போட்டுக்கிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, தனி குடுத்தனம் போயிட்டாங்க, ஒத்துமையா இல்ல, எங்கேயுமே படிக்க முடியாது. பாண்டவர் ஐவரும் எப்படி ஐந்து உடல் ஒரு உயிர், நம்ம தமிழ்ல சொல்ல ஈருடல் ஒரு உயிர், ரெண்டு நண்பன்னா ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க. ஆனா பாண்டவரை பொறுத்த வரைக்கும் ஐந்து உடல் ஓர் உயிர். அவங்க உயிர் நாடி வந்து பகவான் கிருஷ்ணர். அவங்க உயிர் நாடி பகவான் கிருஷ்ணரா இருந்ததுனால அவங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு ஒண்ணும் கிடையாது. சில நேரங்கள்ல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். யுதிஷ்டர் எடுக்கிற முடிவு, சில நேரம் யுதிஷ்டர் முடிவெடுக்கும் போது அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவது உண்டு. ஆனா யுதிஷ்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ ஏக மனதோட போவார். இதுதான் உண்மையான சகோதரத்துவம். இன்னைக்கு எல்லாம் சகோதரத்துவத்தை பத்தி பேசுறாங்க, எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு பேசுவாங்க. ஆனா எல்லாம் சுயநலவாதி. ஒரு அடி வாய்க்கா தகராறு. அண்ணன் தம்பி தான், கலியுகத்துல அண்ணன் தம்பி தான். ஏன் ஒரு அடி என் நிலத்தை அவன் கட்டிட்டான், ஒரு அடி என் நிலத்துல இருந்து எடுத்துக்கிட்டான், கோர்ட்ல கேஸ், வெட்டு குத்து. கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியல, சகோதரருக்குள்ள ஒற்றுமை கிடையாது, பேராசை, சுயநலம், போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி எல்லாம் நடக்கும். ஆனா ராமாயணம் மகாபாரதம் படிச்சவங்க யார் ஒருத்தர் ராமாயணம் மகாபாரதத்தை தொடர்ந்து படிக்கிறாங்களோ, அதை கேட்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள இந்த தெய்வீகமான உறவு என்னது, சகோதரருக்குள்ள எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கணும், வாழ்க்கைக்கு தேவையான பாடம். இன்னைக்கு படிக்கிறது பூரா வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத பாடம். தலைகீழ படிச்சுட்டு இருக்கிறோம். அதான் கல்வி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வடக்கு திசை நோக்கி போறாரு. தனக்கு பிரியமான சகோதரர்கள் அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன் யார்ட்டையும் சொல்லல, யாரையும் கூப்பிடவும் இல்லை. துறவரம் போகும்போது போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்ட மாட்டாங்க. துறவரம் போகும்போது நான் சன்னியாசி போறேன் எல்லாரும் பின்னாடி வாங்க, நோ. ஒருத்திட்டி சொல்லாம ஒரு வார்த்தையும் பேசாம அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. இந்த 4 சகோதரர்களும் அதி புத்திசாலிங்க. ஏன்னா அண்ணா தர்மர், அவர் என்ன முடிவெடுத்தாலும் அவரது நன்மை, அது நன்மைக்காக தான் இருக்கும். அது வந்து கிருஷ்ண பக்திக்கு சாதகமா தான் இருக்கும். யுதிஷ்டர் என்ன முடிவெடுத்தாலும்
அது தெய்வீகமானது, அது உயர்ந்த தர்மம், அது மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளா இருக்குங்கிறத நன்றாக புரிந்து கொண்ட அவரது சகோதரர்கள் ஒரு மனிதனை நிழல் எவ்வாறு பின்தொடரும், ஒரு மனுஷன் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பின்னாடியே வரும். அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜா இளைய சகோதரர்கள் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி பின் சென்றார். உடனே போறார். யுதிஷ்டிர மகாராஜ் முன்னாடி போறாரு, இவங்க 4 பேரும் அதே போல பின்னாடி போறாங்க. எப்படா அண்ணன் காலியா, அண்ணன் போவான் தின்ன காலியாகும் இல்லையா? நம்ம கலியுகத்துல எப்படி, எப்ப அண்ணன் போவான் தின்ன காலியாகும், அப்பாடா அவன் போயிட்டான், அவன் சொத்தி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். கலியுகத்துல அப்படிதான். அண்ணனாவது தம்பியாவது, பழைய சினிமா பாட்டெல்லாம் அண்ணனடா தம்பி என்னன்னு பாட்டெல்லாம் பாடினாங்க. அண்ணனாவது தம்பியாவது, சொத்து கிடைக்குதா, பதவி கிடைக்குதா, பேர் கிடைக்குதா, புகழ் கிடைக்குதா, யாரையும் பார்க்க, சுயநலம், பொய்க்கர்வம், பொய்யகங்காரம் நிறைந்த ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு சிறந்த உதாரணமா திகழ்ந்தவர். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பொய் கர்வம் இருக்கக்கூடாது, பொய்யகங்காரம் இருக்கக்கூடாது, சகோதரருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு சாஸ்திரம் மகாபாரதம், பாகவதம், ராமாயணம். பாருங்க, ராமர் தான் காட்டுக்கு போகணும்னு வரோம். கையை வர வாங்கினது ராமர் தான் காட்டுக்கு போகணும். ராமர் என்ன பண்ணாரு, கிளம்பிட்டார். லக்ஷ்மணன் கூப்பிட்டாரா நீ வா எங்க உடனே? ஆனா ராமருடைய நிழல் போல லக்ஷ்மணன் பின்தொடர்ந்தார். சரி, பரதனுக்கு ராஜ்யம், கைகேயுடைய வரத்தினால பரதனுக்கு ராஜ்யம். பரதன் நினைச்சாரா, கிடைச்சதுடா ராஜ்யம், போய் தொலைஞ்சா, ராமன் போயிட்டான், நிம்மதி. நினைக்கவே இல்லை. ஓடுறாரு காட்டுக்கு. அயோத்தியால இருந்து அயோத்தியால இருந்து சித்திரக்கூட்டத்துக்கு ரோடு போட்டாராம் பரதன். ஒட்டுமொத்த அயோத்தியா வாசிக்கு கூட்டிட்டு போற, ராமன் இல்லாம நான் திரும்ப வரமாட்டேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் ராமனுடைய சேவகன். ஒட்டுமொத்த சேனைகளை கூட்டுக்கிட்டு பரதன் காட்டுக்கு போனார், சித்திரக்கூட போனார் ராமர் கூட்டிட்டு வருது. பாருங்க, எல்லாரும் பரதனை சந்தேகப்பட்டாங்க. கௌசல்யா, மந்திரி சுமந்திரன், குரு வசிஷ்டர், பாரத்வாஜர், குகன், எல்லாரும் பரதரை ஏளனமா பேசினாங்க, கேலி பண்ணாங்க, கோவப்பட்டாங்க, திட்டுனாங்க. எல்லாத்துக்கும் நீதா காரணம். பரதன் தன்னுடைய நிலையை நான் இதுக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா தன்னுடைய பணிவுனால, தான் எந்த அளவுக்கு ராமன் மேல அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அவ்வளவு எளிமையாக பணிவாக நடத்தையில் காமிச்சார். ராமன் இல்லாம திரும்ப வரமாட்டேன், எனக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு கிடையாது அப்படிங்கறத நிரூபித்தார் பரதன். எப்படி? சோ யத்யத் ஆதரதி சிரேஷ்ட தத்த தேவோதரோஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தகைய செயலை தீர்மானிக்கிறார், அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. யுதிஷ்டிர மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு. அவர் கேள்விப்பட்டாரு பகவான் மறைந்து விட்டாருன்னு, அவரால் இங்க உயிர் வாழ முடியல, அவரும் கிருஷ்ணாட்ட போகணும்னு முடிவு பண்ணிட்டார். யுதிஷ்டர் எடுத்த முடிவை அப்படியே அவருடைய சகோதரனும் பின்தொடர்றாங்க. 4 பேரும் அவர் பின்னாடியே போறாங்க. அதே மாதிரி ராமர் காட்டுக்கு போனப்போ லக்ஷ்மணன் நிழல் போல தொடர்ந்தார். பரதன் ராமர் திரும்பி வர்ற வரைக்கும் நான் அரியாசனத்தில் அமர மாட்டேன், ராமருடைய பாதுகை ஆளும், பாதுகா பட்டாபிஷேகம், ராமருடைய பாதுகை வாங்கி அரியாசனத்துல வச்சு வழிபட்டார். எப்படி? எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு இருந்தா பாண்டவர்களும் லக்ஷ்மணா பரதன் எல்லாம் இந்த அளவுக்கு சரணாகதி பண்ணியிருப்பான். ரொம்ப அழகான பாடம். அப்போ வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள், நம்ம வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியமே பகவான் கிருஷ்ணர் தான். இதுதான் பாண்டவருடைய நடத்தை. அவங்க வாழும் போதும் சரி, பாண்டவரை போன்ற பக்தர்கள், பாண்டவர்களை போன்ற பக்தர்கள் இந்த பூமியில வாழும் போதும் சரி, இந்த பூமியை விட்டு மறையும் போதும் சரி, நமது மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்வதுதான், அவரை மகிழ்விப்பதுதான், அவருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைவதுதான், அவருக்கு சேவை செய்வதுதான் அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு காமிச்சார். ரொம்ப அழகான ஒரு லீலை. சோ இப்படி அடுத்த ஸ்லோகம் என்னது? தே சாது கிருத சர்வார்த்தா ஞாத்வாத்யந்திகமாத்மனः மனசா தாரயாம் ஆசூர் வைகுந்த சரணாம்புஜம். அவர்கள் அனைவரும் தர்ம கொள்கைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றினார்கள்.
அதன் பலனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் தான் அனைவருக்கும் முடிவான புகலிடம் என்று சரியாக முடிவு செய்து அவரது பாதங்களை இடையறாது தியானித்தனர். சரிங்களா? சோ இங்க வந்து மதம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, அது தவறான டிரான்ஸ்லேஷன். அதாவது மதம் கிடையாது, தர்மம். பிரபுபாதர் என்ன சொல்வாரு, அவருடைய உபன்யாசங்கள்ல அவர் புத்தகங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிலீஜியன் ரிலீஜியன் என்ற வார்த்தைக்கு ஆங்கில டிக்ஷனரியில மதம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ரிலீஜியன் மதம் இல்ல, ஒருத்தருடைய உத்தியோக கடமை, ஆக்குபேஷனல் டியூட்டி. ப்ரோபார் சொல்ற ரிலிஜியன்ஸ் மீன்ஸ் நாட் அ செக்டேரியன். நோ, ரிலிஜியன் மீன்ஸ் ஒன்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டி, ஒருத்தருடைய உத்தியோக கடமை. சோ அதனால இந்த இடத்துல தமிழ்ல பிரபுபாவுடைய புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் போது மத கொள்கைன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி மதம் கிடையாது, தர்ம கொள்கை, தர்மத்தின் கொள்கை. அவர் அனைவரும், பாண்டவர் அனைவரும் தர்மத்தின் கொள்கைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றினார்கள். ஒரு சத்திரியனுக்கான தர்மத்தை சரிவர நிறைவேற்றினார்கள். அதன் பலனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் தான் அனைவருக்கும் முடிவான புகலிடம். பகவானுடைய தாமரை திருப்பாதை தவிர ஒருத்தருக்கு புகலிடமே கிடையாது என்பதை சரியாக முடிவு செய்து, அந்த டிசிஷன் வந்து வெல் டிசிஷன், கரெக்டான முடிவு. கிருஷ்ணரை தவிர கிருஷ்ணரை தவிர நமக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்க முடியாது, கிருஷ்ணர் மட்டும்தான் ஒரே புகலிடம் என்று முடிவு செய்து அவரது பாதங்களை இடையறாது தியானித்தனர். அனுகுல்யச சங்கல்ப பிரதிகுல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷசீதி விஸ்வாசோ கோபுரதே வர்ணம் ததா. கிருஷ்ணருக்கு அதாவது சரணாகதி. சனாதன் கோசாமி என்ன சொல்றாரு, நம்முடைய பூர்வாச்சாரியர் 6 விதமான சரணாகதி. கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் செய்யணும். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு சாதகமானதோ, எந்த செயல் பண்ணா நம் பக்தியில முன்னேற்றம் அடைவோமோ அதை மட்டும் செய்வது. பிரதிகுல்யஸ்ய வர்ஜனம், கிருஷ்ண பக்திக்கு பங்கம் விளையக்கூடிய, கிருஷ்ண பக்தியை பாதிக்கக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது. கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான செயலை மட்டும் பண்ணணும், கிருஷ்ண பக்திக்கு அனுகூலம் இல்லாத செயலை விட்டு விட வேண்டும். அனுகூல்யச சங்கல்ப பிரதிகுல்யச வர்ஜனம். ரக்ஷ செய்தி விஸ்வாசோ, கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை காப்பாத்துவார், வேற யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் மட்டும்தான் ஒரே அடைக்கலம். பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதம் ஒன்றுதான் எனக்கு அடைக்கலம், பகவானை தவிர என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற உறுதியான வலுவாத நம்பிக்கை, விசுவாசம். கோபுரதே வர்ணம் ததா, எந்த சூழ்நிலையும் பகவான் என்னை கைவிட மாட்டாரு. நான் இந்த உடலையும் ஆன்மாவை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லாத பகவான் பார்த்துக்குவாரு. இந்த மாதிரி முடிவெடுக்கிறது தான் சரணாகதி. சரணாகதின்னு என்னது? நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா கடவுளை சரணடைஞ்சிட்டேங்க, ஆனா பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவாங்க. பிரச்சனை வந்தாலோ துன்பம் வந்துட்டாலோ, எனக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காரு அப்படின்னு பகவான் மேல பழிய போட்டு, நம்ம நிறைய பாவம் செஞ்சு கர்ம வினையை சேர்த்து வச்சிருவோம், பழிய பூரா கிருஷ்ணர் மேல போடுறோம். நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே இந்த ஆத்மா பல சரீரங்கள் மாறி மாறி பாவ மூட்டைகளை சேர்த்து வச்சிருக்கும். இந்த பிறவில வேணா ஒருத்தர் நல்லவரா இருந்திருக்கலாம், ஆனா முந்தைய பிறவில செய்த பாவம், நினைவு கெட்டாத காலத்தில் செய்த பாவங்களுடைய வினையை நாம் சந்திக்கும் போது பழிய தூக்கி பகவான் மேல. நானும் தான் கோயிலுக்கு போனேன், நானும் தான் பாகவதம் படிச்சேன், ஆனா கஷ்டம் தீர்ந்துதா, இந்த கிருஷ்ணர் ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு பழிய பூரா பகவான் மேல போட்டு நம்ம என்னமோ ரொம்ப நேர்மையான யுதிஷ்டர் மாதிரி பேச. நோ. சோ நம்முடைய கர்ம வினையால தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். முதல்ல நம்ம பிறவி எடுத்திருக்கவே கூடாது. கிருஷ்ணர் மேல பழி போறதுக்கு நமக்கு ஒரு அருகதையும் கிடையாது. பகவான் மேல பழி சொல்லுவதற்கோ, கடவுளை நிந்திப்பதற்கோ, அவரை குறை சொல்வதற்கோ ஒரு யோகிதை நமக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம இந்த உடம்பு எடுத்திருக்கவே கூடாது. நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டு இங்க அவங்களை இவங்களை குறை சொல்றேன், இதெல்லாம் பண்ணவே கூடாது. ரைட்? அதுதான் சரணாகதி. சரி, நான் இந்த பூமியில வந்துட்டேன், எப்படியாவது திரும்பி கிருஷ்ணாட்ட போயிடணும். இந்த மனித வாழ்க்கையே வேண்டாம், எல்லாம் அக்கிரமமா நடக்குது, எல்லாம் பாவ வினைகளா இருக்கு, சுத்தி கண்ணுக்கு மட்டும் பூரா பாவிகளா இருக்காங்க. எப்படியாவது இந்த சத்சங்கத்துல வந்து எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு சத்சங்கத்துல வந்துட்டோம், சத்சங்கத்துல வந்து எப்படியாவது நம்ம பகவான்கிட்ட திரும்ப போயிடணும், இனி ஒரு பிறவி எடுக்கவே கூடாது அப்படிங்கிற உறுதியும் வைராக்கியம் இருக்கு. அந்த உறுதியும் வைராக்கியம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை வலுவாக பற்றி கொள்ள வேண்டும். பாண்டவர்கள் மாதிரி. பாண்டவர் படாத கஷ்டமா, குந்தி தேவி படாத கஷ்டமா,
பிரகலாதன் படாத கஷ்டமா நம்ம பட்டுட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு 300 400 பேர் இருக்கிறோம். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் உங்க வீட்டுக்கு தீய வச்சிருக்காங்களா? உங்க சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்காங்களா? உங்க உடமையெல்லாம் பறிச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களா? இல்ல நம்ம குடிசை வீட்டுல தான் வாழ்றோமா? இல்ல மாற்று துணியே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறோமா? ஒருவேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமா? அந்த மாதிரிலாம் பகவான் நம்மளை வைக்கவே இல்லை. ஆனாலும் குறை சொல்லும். ஆனாலும் கிருஷ்ணரை குறை சொல்லும். என்ன மாற்று துணி இல்லாம இருக்கா? என் வீடு தீப்பத்தி யாரா என் வீட்டுக்கு தீய வச்சுட்டாங்களா? என்ன விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்களா? இல்ல என்ன சொத்தெல்லாம் அபகரிச்சு என்ன நடு தெருவில் நிறுத்திட்டாங்களா? இதெல்லாம் உயிருக்கே ஆபத்தான கஷ்டங்கள். பாண்டவர்கள் சந்திச்சதெல்லாம் உயிருக்கே ஆபத்தான விஷயான். குந்தி தேவி ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. குந்தி தேவி அவங்க பட்ட கஷ்டங்கள் ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. விஷயான் மகாக்னி புருஷாத அதர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ண. விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சாங்க, உடமையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, சொத்தா பகரிச்சிட்டாங்க, காட்டுக்கு துரத்தி விட்டாங்க, அசுரங்க கூட எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது. தினம் தினம் வாழ்வா சாவாங்கிற போராட்டம். ஆனாலும் குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்றாங்க? அந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு திரும்ப வரட்டும். இந்த தைரியம் நமக்கு இருக்கா? இங்க நம்மள யாருக்காவது கிருஷ்ணர்கிட்ட போய் எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற தைரியம் இருக்கா? நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சரணாகதி அடைந்த பக்தர்கள் அல்ல. குந்தி தேவி எப்படி பிரார்த்தனை பண்றாங்க? இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு திரும்ப வரட்டும். ஏன்னா அந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு வரும்போது நான் உங்க தாமரை பாதத்தை மறப்பதே இல்லை. நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. எப்போ உங்க தாமரை பாதத்தை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேனோ அப்ப எனக்கு மறுபிறவி கிடையாது. இனி இந்த பூமியில நான் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பாண்டவர் எல்லாருமே பகவானுடைய தாமரை திருப்பாத்தி வலுவாக பற்றி கொண்டார்கள். ஒரு செகண்ட் மறந்து இருக்கல. அதனால கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாருன்னு அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வடக்கு திசை நோக்கி போறாங்க. தத் 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 ஏனான் தத் தத் ஏனோ திரியாக்தாய் தயா பக்தியா விசுத்த திக்ஷனா திக்ஷனா பரே தஸ்மின் நாராயண பதே ஏகாந்த மதயோ கதிம் அவாபுர்துரவா துரவாம் துரவாபாதே வாம்தே அசத் விஷயாத்மபிஹி விதூத கல்மஷஸ்தானம் விரஜேனாத்மனைவகி. இவ்வாறு இடையராது பக்தி பூர்வமான சிந்தனையால் விளைந்த தூய உணர்வின் மூலமாக பரம நாராயணனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆளப்படும் ஆன்மீக விலையை அவர்கள் அடைந்தனர். வழி பிறழாமல் ஒரே பரமபுருஷரை தியானிப்பவர்களால் மட்டுமே இந்நிலை அடையப்படுகிறது. கோலோக விருந்தாவனம் எனப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வசிப்பிடத்தை பௌதீக வாழ்க்கையில் ஆழ்ந்து உள்ளவர்களால், கோலோக விருந்தாவனம் எனப்படும் பகவானது நித்தியமான இந்த வசிப்பிடத்தை பௌதீக வாழ்க்கையில் ஆழ்ந்து உள்ளவர்களால் அடையவே முடியாது. ஆனால் பௌதீக களங்கங்கள் எல்லாம் முழுமையாக துடைத்து விட்ட பாண்டவர்கள் அதே உடலுடன் அந்த ஆன்மீக உலகத்தை அடைந்தனர். பாத்தீங்களா? ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இடையராது தியானிக்கிறாங்களோ, இத பகவத்கீதையிலும் பகவான் சொல்றார். அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்யயுக்தஸ்ய யோகினா. அனன்யசேதா, இடையராது மனம், பிறளாத மனதோடு எப்போதும் சததம் ஒழுங்காக யார் ஒருத்தர் பகவானை நினைச்சிட்டு இருக்க அனன்ய சேதா சதம் யோமாம் ஸ்மரதி. ஸ்மரன் நினைக்கிறது. யோமாம் ஸ்மரதி நித்யச்ச தஸ்யா அகம் சுலப பார்த்தா. இடையராது பிறழாது மனதோடு யார் ஒருத்தர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த பக்தனுக்கு நான் சுலபமாக அடையக்கூடியவனாகிறேன். தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய யுக்தஸ்ய யோகினா. ஒரு பக்தர், எந்த ஒரு பக்தர் இடையராது மனதோடு பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவருக்கு கிருஷ்ணர் ரொம்ப சுலபமா அடையக்கூடியவர். தஸ்யாகம் சுலபப்பார். சோ பாண்டவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய மனதை பகவானுடைய தாமரை திருப்பாத்தில் நிறுத்தி எந்த பௌதிக ஆசையும் இல்லாம, ராஜ்யத்து மேல பற்றுதல் கிடையாது, உறவினர்கள் மேல பற்றுதல் கிடையாது, குடும்பத்து மேல பற்றுதல், ஒரு பற்றுதலும் கிடையாது. காரணம் அவங்க கிருஷ்ணர் மேல பற்றுதல். யாருக்கு கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரிக்குதோ அவங்களுக்கு இந்த உலக விஷயத்துல பற்றுதல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இல்லாம போயிடும்.
குடும்பம், சமுதாயம், அது எது மேலயும் பற்றுதல் வராது. இன்னைக்கு நமக்கு ஏன் கிறிஸ்டர் மேல பற்றுதல் வர மாட்டேங்குது? நம்ம உலக விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். பௌதிக வாழ்க்கையில ஆழ்ந்து போயிட்டோம். ஏன் குடும்பம், ஏன் சமுதாயம், ஏன் நாடு, ஏன் மதம், ஏன் என்னது என்னது நான் என்னது, அகங்காரம் மமகாரம். அகங்காரம் நான், மமகாரம் என்னுடையது. நான் என்னுடையது, இந்த பொய் அகங்காரம் இந்த பௌதீக வாழ்க்கையில நம்ம ஊறி போயிருக்கிறதுனால, மூழ்கிட்டதுனால நம்ம கிறிஸ்தர் மேல பற்றுதல் வர மாட்டேங்குது. நம்ம கிறிஸ்தர் மேல பற்றுதல் வர என்ன பண்ணணும்? பற்றுக பற்றத்தார் பற்றினேன். ஒரு தூய பக்தர்கள் எப்படி பகவான் மேல பற்றுதல் வளர்த்துட்டு இருக்காங்களோ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப பாண்டவர்கள் பாருங்க, எது மேலே பற்றுதல் இல்லை, அவங்களுக்கு பகவான் மேல மட்டும்தான் பற்றுதல். சரி, யுதிஷ்டர் போயிட்டாரு, நம்ம அரியாசனத்தை உட்காந்துக்குவோம் அர்ஜுனன் நினைக்கல. சரி, யுதிஷ்டர் பின்ன அர்ஜுனன் போயிட்டாரு, நம்ம உட்காந்துக்குவோம் பீமன் நினைக்கல. சரி, பீமன் எல்லாம் போயிட்டாங்க, நகுல சகோதரன் யாருமே அப்படி நினைக்கல. அண்ணா போனா பின்னாடி எல்லாம் போயிட்டு 5 பேரும் ஏக மனதோட, பிறளாத மனதோட பகவானே நினைச்சுக்கிட்டு தங்களை புனிதப்படுத்தி கொண்டு அவங்க வடக்கு திசையை நோக்கி போறாங்க. பரம மூலமான பரம நாராயணன், மூல நாராயணன் பகவான் கிருஷ்ணர். அவர்தான் ஆதி புருஷன், சர்வகாரண காரணம். அந்த கோவிந்தன் கிருஷ்ணருடைய தாமரை திருப்படி வழி பெறலாம் ஒரே பரம புருஷன். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம்? திங்கக்கிழமை துர்கா கோயிலு, வியாழக்கிழமை பாபா கோயிலு, வெள்ளிக்கிழமை அந்த கோயிலு, சனிக்கிழமை இந்த கோயிலு. நோ, நோ, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வர்ஷிப். விதவிதமான வழிபாடு கிடையாது, ஒரே வழிபாடு, ஏக மனதோடு ஒரே பரம புருஷரே, ஒரே பரம புருஷனான பகவான் கிருஷ்ணர். அவரை மட்டும்தான். எப்படி ஒரு மனைவியானவள் தன் கணவனை மட்டுமே மனதில் நினைப்பாளோ, ஒரு ஒரு பதிவிரதை, ஒரு ஒரு பெண்ணுக்கு பதிவிரதைன்னு எப்ப சொல்லுவாங்க? ஒரு பெண்ணை எப்ப பதிவிரதைன்னு சொல்லுவாங்க? கணவனை தவிர, கணவனை தவிர வேற எந்த ஆண் மகனையும் கணவனுடைய ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும். இல்லையா? ஒரு பொண்ணு வந்து நீங்க எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம், நீங்க எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லலாம், நீங்க எனக்கு தம்பி மாதிரின்னு சொல்லலாம், நீங்க எனக்கு மாமா மாதிரி உறவினர் இப்படி எல்லாம் சொல்லலாம். எந்த பெண்ணும் நீங்க எனக்கு கணவர் மாதிரின்னு சொல்ல முடியாது. கணவர் ஒத்துருதான். எந்த பொண்ணுமே ஒரு ஆண்மகனை பார்த்து நீங்க அண்ணன் மாதிரி எனக்கு, தம்பி மாதிரி, அப்பா மாதிரி, நீங்க எனக்கு வந்து குரு மாதிரி இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா எந்த பொண்ணு ஒருத்தர் பார்த்து நீங்க எனக்கு கணவர் மாதிரின்னு சொல்ல முடியாது. கணவர் ஒத்துருதான். அதே மாதிரிதான் பக்தி, ஆன்மீகம் அப்படின்னா கிறிஸ்தவர் மட்டும்தான். மற்ற எல்லா தேவர்களும் நம்ம மரியாதை கொடுக்கலாம், மற்ற எல்லா தேவர்களையும் மதிக்கலாம். ஓகே, வெரி குட். அவங்க அவங்க டியூட்டி பண்றாங்க. சிவபெருமான் ஒரு சேவை பண்றாரு, பிரம்மா ஒரு சேவை பண்றாரு, கணபதி ஒரு சேவை பண்றாரு, கார்த்திகேயன், எல்லாரும் ஓகே, ரைட், வெரி குட். ஆனா என்னுடைய பகவான் கிருஷ்ணர், தட்ஸ் ஆல். எனக்கு வந்து ஒரே அடைக்கலம், எனக்கு ஒரே அடைக்கலம் பகவான் கிருஷ்ணர், ஒரே பரம புருஷர், ஒரே பரம புருஷர் பகவான் கிருஷ்ணரை தியானிப்பவர்களால் மட்டுமே, கிருஷ்ணரை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகமான கோலோகம் தான் போக முடியும். எல்லாராலும் அங்க போக முடியாது. அது கீதையிலும் பகவான் சொல்றார், யாந்தி தேவா பிரதா தேவான் பித்ருன்யாந்தி பித்ருன்மதா பூதானி யாந்தி பூஜேத்யா யாந்தி மத்திய ஜினோ அபிமா. தேவதை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. யாரோ தேவதை வழிபட்டா அந்த உலகத்துக்கு போவாங்க. பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. முன்னோர்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என் பக்தன் எப்பொழுதும் என்னுடனே வாழ்வான். தெளிவா சொல்லிட்டார். எங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஒண்ணுதாங்க. இப்ப இந்த கூட்டு பொரியல் எல்லாம் பண்றாங்கல்ல, எல்லாத்தையும் போட்டு அவியல் ஆக்குறது, கிச்சடி ஆக்குறது, கூட்டு பொரியல் எல்லாம் ஒண்ணுதான். எந்த சாமி கும்பிட்டா என்ன, எந்த கோயிலுக்கு போனா என்ன? நோ, அதை வந்து கிருஷ்ணர் அங்கீகரிக்கல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நீங்க எந்த தேவதை வழிபடுறீங்களோ அங்க போவீங்க, என்ன வழிபட்டா என்கிட்ட வருவீங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க கேமரால யார் தெரியுறாங்க? லலிதா மாதாஜி. லலிதா மாதாஜி வந்து சென்னையில இருந்து கும்பகோணம் போகணும். சென்னையில இருந்து கும்பகோணம் போகணும்னா கும்பகோணம் போற பஸ்ல ஏறணும். சென்னையில இருந்து கும்பகோணம் போறதுக்கு கும்பகோணம் பஸ்ல ஏறாம வேற எங்க போனாங்க? தஞ்சாவூர் பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க. என்னை கொண்டு கும்பகோணத்துல விடுங்கன்னா, அம்மா இது கும்பகோணம் போகாத மாதிரி தஞ்சாவூர் போறது, எல்லா ஊரும் ஒண்ணுதாங்க, எந்த ஊருக்கு போனா என்னங்க அப்படிலாம் சொல்றது இல்ல. இல்லையா? இல்ல கண்டக்டர் என்ன கேப்பா, என்னம்மா உனக்கு அறிவு இல்லையா? போர்டு எழுதிருக்கு தஞ்சாவூர், நீ கும்பகோணம் போறேங்கிற, தஞ்சாவூர் பஸ்ல போய் கும்பகோணம் பஸ்ல போய் ஏறுமாமா. இல்ல தஞ்சாவூர் போய் இறங்கிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் மாறி போங்கம்மா. இல்லையா? அப்போ நாம் செல்லும் இலக்கு என்னது? கும்பகோணம் போகணும்னா அந்த பஸ்ல ஏறணும். அப்புறம் ராமேஸ்வரம் போகணும்னா அதுக்குண்டான பஸ்ல ஏறணும். திருச்சி போகணும்னா அதுக்குண்டான பஸ்ல ஏறணும்.
ஏதோ ஒரு பஸ்ல ஏறிட்டு எல்லா பஸ்ஸும் ஒண்ணுதாங்க, எல்லாம் பஸ் தாங்க, எல்லாம் ஊரு தாங்க, எல்லாம் தமிழ் தாங்க, எங்க போனா என்னங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நமக்கு எங்க போகணுமோ அங்கதான் போகணும். நமக்கு எந்த ஊர் போகணுமோ அங்க. அப்ப கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு சொன்னா கோலோக பிருந்தாவனம் பகவானுடைய ஆத்மீக உலகமான கோலோக பிருந்தாவனத்துக்கு போகணும்னா கிருஷ்ணரை மட்டுமே ஒருவர் சரணடைய வேண்டும். தெளிவா சொல்லியிருக்கு. வழி பெறலாமல் ஒரே பரமபுருஷரை தியானிப்பவர்களால் மட்டுமே இந்நிலை அடையப்படுகிறது. கோலோக பிருந்தாவனம் எனப்படும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த வசிப்பிடத்தை பௌதீக வாழ்க்கையில் ஆழ்ந்திருப்பவர்களால் அடையவே முடியாது. யாரெல்லாம் பௌதீக வாழ்க்கையில இன்னும் சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், காரை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், சொந்தக்கார முன்னாடி இப்படி ஜபர்தஸ்தா நடந்து போகணும் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா கிருஷ்ணாட்ட போகவே முடியாது. இதெல்லாம் தூக்கி போட்டு போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றற்றும் எனது இலக்கு பகவான் கிருஷ்ணர். என்ன புகழ்றியா புகழ்ந்துக்கோ, பிரச்சனையே இல்ல. திட்டுறியா அவமானப்படுத்துறியா திட்டிக்கோ, பிரச்சனையே இல்ல. இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உலக வாழ்க்கையும் தற்காலிகமானது. பகவான் கிருஷ்ணர் தான் நிரந்தரமானவர். அதை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். என் இலக்கு கிருஷ்ணா. இதுக்கிடையில என்ன வந்தாலும் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ன வந்தாலும் இது என்னை பாதிக்காது. நான் என் லைன்ல கிளியரா போயிட்டே இருப்பேன். எனக்கு இலக்கு கிருஷ்ணா. நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஐ எம் டோன்ட் பாதர் அபவுட் தட். எதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. அப்படின்னு யார் ஒருத்தர் கிருஷ்ணர் தான் தன் வாழ்க்கையின் இறுதி லட்சியம்னு வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அஹ் பௌதிக வாழ்க்கையில் ஆழ்ந்து இருக்கிறவங்களால அங்க போகவே முடியாது. ஆனால் பௌதிக கலங்களை எல்லாம் முழுமையாக துடைத்து விட்டவர்கள். பிரபுஜி, நான் ஏதோ இவ்வளவு காலம் இல்லற வாழ்க்கையில் இருந்தேன். சரி, ஏதோ குடும்பம் நடத்தினேன், கணவன் மனைவி, சரி பரவாயில்ல. எனக்கு 50 வயசுக்கு ஆயிடுச்சு. இனி ஏன் கொண்டு நான் இல்லற வாழ்க்கையில் இருக்கணும்? அப்படியே மெல்ல மெல்ல என்னுடைய மனதை நான் கிருஷ்ணன் மேல நிறுத்தணும். சோ 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுதலை ரிட்டையர்மெண்ட் வாங்கணும். அரசாங்கம் கூட பாருங்க வயசான ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும். வயதாயிட்டா ஏன் ரிட்டையர்மெண்ட் தராங்க? போதும் சார், நீங்க வேலை பார்த்தது, நீங்க கடவுளை தியானம் பண்ண போங்கிறத அது அதோடைய ரிசல்ட். ஆனா நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்க? ஓ, கவர்மெண்ட்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, பிரைவேட்ல ஏதாவது ஒர்க் பண்ணலாமா, ஏதாவது கடை வச்சுக்கலாமா, பணம் பணம் பணம், வாழ்க்கை பூரா பணம் பணம், கடைசியில் பணம் ஆயிரும் இல்லையா? சேர்த்த பணத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. நான் ஒரு புதுசா வீடு கட்டிட்டேங்க, ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன அந்த வீட்டை என்னால தூக்கிட்டு போக முடியுமா? இல்லையா? ஹனுமான் ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன மாதிரி நான் இந்த உடலை விட போறேன். இந்த வீடை ரொம்ப கஷ்டப்பட்டு லோன்னு வேலை பண்ணி லோன் எல்லாம் போட்டு கட்டிட்டேன். ஹனுமான் தூக்குன மாதிரி தூக்கிட்டு போயிடலாமா? நோ, விட்டுட்டு தான் போகணும். என் அம்மா என் கல்யாணத்துக்கு ஒரு 50 சவரன் நகை போட்டா, அதை எடுத்துன்னு போயிடலாமா? நோ, மருமகள்லாம் பிடிக்கிடுவா, அதையும் எடுத்துன்னு போக முடியாது. காதுல போட்ட கமலு, மூக்குல போட்ட மூக்குத்தி, காலில் போட்ட கொலுசு, எல்லா நகையும் பறிச்சிடுவா. ஒன்னே ஒன்ன விட்டு வச்சிருவா, இந்த துளசி மாலை. ஏன்னா அது எதுக்கும் பயன்படாது. சரி, அந்த அம்மா துளசி மாலையா எடுத்துட்டு போட்டோம். அப்ப நம்ம கூட இந்த துளசி மாலை மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. துளசி மாலை தான் நம்மளை காப்பாத்தும். இது நல்ல வேலை, இது தங்கத்துல போடல, இல்ல இதையும் உருவிடுவாங்க. யாரும் துளசி மாலையை தங்கத்துல கட்டி போட்டுறாதீங்க. சாகும்போது அதையும் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு நூல்ல கட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் கழுத்துல இருக்கும், பகவான்கிட்ட போயிடும். அஹ் தங்கத்திலயோ வெள்ளிலயோ துளசி மாலை கட்டி அழுதுங்க, அதையும் உருவிடுவாங்க. சோ எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. ரைட். சோ அதனால இந்த குடும்ப பற்றுதல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும். இல்ல பிரபு, என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தான் சொல்லி கொடுக்கணும், அவன் வளர்ந்துட்டானே தவிர எனக்கு அறிவு இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு நான் தான் பாத்துக்கணும், பேர குழந்தைலாம் நான் தான், இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். திரும்பி அதே வீட்டுல பெரிச்சாலியோ எலியாவோ பூனையாவோ பிறக்க வேண்டியதாயிருக்கும், நாய்க்குட்டியாவோ. அதனால நம்முடைய மனதை சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ, நம் மனதை பகவானுடைய தாமரை பாதத்தில் நிறுத்த வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். அதனால மெல்ல மெல்ல என்ன பண்ணணும்? சரி, இதெல்லாம் நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா பிராக்டிக்கலா கஷ்டமா இருக்கே. என்ன பண்ணணும்? அந்த வைராக்கியமான பக்தருடைய சங்கத்துக்கு வரணும். பக்தர் சங்கத்துல பாகவதம் திரும்ப திரும்ப படிக்கும் போது கேட்கும் போது இந்த மாதிரி பக்தர்கள் சரித்திரம், பாண்டவருடைய சரித்திரம், துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கும் போது பிரபுபாதருடைய வாழ்க்கை சரித்திரம், ராமானுஜருடைய வாழ்க்கை சரித்திரம், தூய பக்தருடைய வாழ்க்கை சரித்திரம், இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். நமக்கு அப்படியே இந்த உலக வாழ்க்கையில பற்றுதல் போயிடும், எப்படா கிருஷ்ணர்கிட்ட போவோம்னு ஆயிடும். சோ அதனால நித்தியம் பாகவத சேவையா தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் இந்த பௌதிக ஆசையில இதயத்தை விட்டு போகும்.
விதுரோபி பரித்யஜ்ய பிரபாசே தேகமாத்மனக கிருஷ்ணாவேஷேண தச்சித்தக பித்ருபீச க்ஷயம் யயோ. விதுர மகாத்மா தனது தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொழுது பிரபாஷ கஷேத்திரம் என்னும் இடத்தில் அவரது உடலை விட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் அவர் பித்ருலோகவாசிகளால் வரவேற்கப்பட்டு அவரது ஆஹ், மூல பதவிக்கு திரும்பினார். சோ இங்க என்ன அழகான விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. பாண்டவர்கள்லாம் அதே உடலோட பகவானுடைய கோலோக விருந்தாவனுக்கு போயிட்டாங்க. விதுரர் மட்டும் எங்க போனாரு? அவருடைய பதவிக்கு போனாரு. காரணம் என்னன்னா, விதுரர் யமராஜா. அவர் கொஞ்சம் பகவானுக்கு சேவை பண்ணி எப்பவுமே இந்த பாவிகளை தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோம். போர் அடிச்சு போச்சு அவருக்கு. பாவிகளை தண்டிச்சு ஒரே பாவிகளா வர்றாங்க. இவங்களை தண்டிச்சு தண்டிச்சு விதருக்கு போர் அடிச்சு போய் யமராஜா, சரி கொஞ்ச காலம் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம அப்படியே போய் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள பாடி அவருடைய நம் மனதை அவர் மேல நிறுத்தி அவரே நினைச்சு அவர் புகழ் பாடி அவர் கதையெல்லாம் பேசி பரமானந்தம் அடையணும்னு ஆசைப்பட்டார். ஓ, பகவான் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. மாண்டுகு முனி சபிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சு யமராஜ் இந்த பூமியில ஒரு சூத்ராணி ஒரு மகனாக ம், சூதபுத்திரனாக தோன்றினார் விதுர மகாத்மா. பிறப்பால் சூதரன், ஆனா குணத்தால் மகாத்மா. அவருடைய சங்கத்தினால திருதராசர் போன்ற கொடூர குணம் படைத்த ஒரு பௌதிகவாதி, அடிமட்ட பௌதிகவாதி. திருதராஷ்டிரர் நமக்கான உதாரணம். இந்த உலக வாழ்க்கை, பதவி, பையன் மேல உள்ள பற்றுதல், அவன் செய்யற தவறுக்கெல்லாம் உடந்த எல்லா பாவகாரியும் செய்தான் திருதராஷ்டிரர். அப்பேற்பட்ட ஒரு கொடும் பாவி கூட விதுரருடைய சங்கத்தினால முக்தி அடைஞ்சார். அப்படின்னா விதுரர் எப்பேற்பட்ட மகாத்மாவா இருக்கணும் இல்லையா? சோ விதுரரும் சரி, விதுரர், பாண்டவர்கள், அடுத்தது வரக்கூடிய இங்க அடுத்த ஸ்லோகத்துல வரக்கூடிய திரௌபதி, சுபத்ரா, இவங்க எல்லாம் வாழும் போதும் ஒருத்தர் எப்படி பகவானை நினைச்சிட்டு இருக்கணும், இந்த உடலை விடும்போது எப்படி ஒருத்தர் பகவானை நினைக்கணும். வாழும் கலை, மரணம் அடையும் கலை, ரெண்டையுமே கத்துக்கணும். உண்மையான வாழும் கலை. நம்ம ஊர்ல எதையெல்லாம் வாழும் கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற, அதை விட்டுருங்க, நான் போக வேண்டாம். எதையோ வாழும் கலைங்கிற உண்மையான வாழும் கலை என்னன்னா, இங்கு வாழும் போதும் பகவான் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உடலை விடும் போதும் நம் மனதை பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் நிறுத்த வேண்டும். இதுதான் இதுதான் பரீட்சை. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எல்லாருக்கும் மரணம் ஒரு பரீட்சை. அந்த மரணத்தின் தருவாயில என்ன பரீட்சை? நாம கிருஷ்ணரை நினைப்போமா மாட்டோமா, கிருஷ்ணரை மறந்து விடுவோமா, கிருஷ்ணரை நினைக்க போறோமா, அந்த பரீட்சையில் நான் பாஸ் ஆக வேண்டும். அப்ப மரணம் எப்போ வருமோ தெரியாது. யாருக்காவது தெரியுமா? நான் 2025 2030 செத்து போயிடுவேன், 2035 செத்து போயிடுவேன்? ஒருத்தருக்கும் தெரியாது. நம்ம யார் எப்ப சாக போறோம்னு தெரியாது. அதனால அப்பைக்கு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சது. அதான் ஆழ்வார் பாரு, அப்பைக்கு இப்பவே நான் சொல்றேன். அப்ப என்னால ஒன்று சொல்ல முடியுமோ முடியாதோ தெரியாது. அதனால பிரபுபாதர் என்ன சொல்றாரு? எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. குறைந்தபட்சம் 16 மாலையாவது, குறைந்தபட்சம் 16 மாலையாவது நாம ஜெபிக்கணும், சங்கீர்த்தனம் கேட்கணும், பாடணும், பகவானை வர்ஷிப்போம், பகவானை வழிபடணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பாகவதம் படிக்கணும், கேட்கணும். அப்படியே 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு கூடுதலா பகவானை நினைக்கிறதுக்கு ஒதுக்கணுமோ ஒதுக்கிண்டே வந்தா டக்குன்னு மரணம் வரும்போது பகவான் போயிடும். மரணம் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வராது, கதவெல்லாம் தட்டாது, ஹலோ நான் வந்துட்டு இருக்கேன் ரெடியாரு அப்படின்னு சொல்லாது. எனி டைம் வரும். நம் தயார் செய்து கொள்ள வேண்டும், பாண்டவர்களை போல, விதுரரை போல. அடுத்தது இங்க திரௌபதி அண்ட் சுபத்ரா. திரௌபதி ச ததாஜ்ஞாய பதினாம் அனபேக்ஷதாம் வாசுதேவே பகவதி ஹி ஏகாந்த மதிராபதம். திரௌபதியும் கூட தன் கணவன்மார்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறுவதை கண்டாள். பகவான் வாசுதேவனை, கிருஷ்ணரை அவள் நன்றாக அறிவாள். கிருஷ்ணரின் சிந்தனையில் லயத்து போன திரௌபதி மற்றும் சுபத்ரா ஆகிய இருவரும் அவர்களது கணவன்மார்கள் அடைந்த அதே பலனை அடைந்தனர். சரிங்களா? என் கணவர் தான் போயிட்டாரு, ஆளும்போது ஒரே சண்டை, மனசு போயா தொலைஞ்சானே அப்படின்லாம் நினைக்கல. இந்த இந்த காலத்துல கணவன் மனைவி எப்படா போவான் இருக்கா. மனைவினால கணவனுக்கு தொல்லை, கணவனால மனைவிக்கு தொல்லை. கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல நிம்மதியாவே வாழ முடியாது.
வீட்டுக்கு போனா மனைவி சண்டை போடுவாளே, ஆபீஸ்ல இன்னும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு போலாமான்னு உட்காந்துட்டு இல்லையா? கலியுகத்துல நடக்குது எல்லாம். வீட்டுக்கு போனா மனைவி சண்டைக்கு வருவா. யோ, கணவர் வீட்டுல வந்தா சண்டை போடுவாரு. வெளியில யாரும் கிடைக்காம நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவாரு. ஆபீஸ்ல வேணா திட்டினா இங்க வந்து நம்ம கிட்ட சண்டை போடுவாரு. இந்த மாதிரி ஹோல் சொசைட்டி வந்து சமுதாயம் முழுவதும் இப்படித்தான் பெரும்பாலும். எல்லார் வீடுகளையும் நான் சொல்ல வரல, பெரும்பாலும் இப்படிதான் இருக்கு. அதனால இதுக்கு என்ன காரணம்? கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். திரௌபதி சுபத்ரா 2 பேருக்குமே வந்து சிறு வயதிலிருந்தே பகவானை பற்றி நன்றாக அறிந்திருந்ததால் தன் கணவன்மார்கள் வந்து பாருங்க, திரௌபதிக்கு சொல்லவே இல்லை. அவங்க பாண்டவர் 5 பேர் திரௌபதி கூட்டிட்டா போன ஒன்னும் சொல்லல, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணாங்க, தனது அவங்களோட மனதை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்தினாங்க. ஐயோ, என் கணவர் போயிட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னை கூப்பிடாம போயிட்டாரு, என்ன புலம்பவெல்லாம் இல்ல. சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, என்கிட்ட சொல்லாம போயிட்டியே. நோ. திரௌபதியும் கூட தன் கணவன்மார்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறுவதை கண்டால், சரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க துறவரம் போகணும்னு. அதனால நானும் என்ன பண்ணணும், என் மனதை பகவான் மேல நிறுத்தி இந்த உடலை விடும்போது நானும் பகவான்கிட்ட போகணும். சோ எப்படி பிரபுபார் வந்து இந்த உனக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிரபுபார் என்ன சொல்றாரு பொருளுரையில, இப்போ லலிதா மாதாஜி ஒரு ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்காங்க, நான் ஒரு ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்கேன். நான் அவங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? அவங்க ஏரோப்ளைன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் இந்த பிளைன்ல இருந்து அவங்களுக்கு உதவ முடியுமா? முடியவே முடியாது. அவங்க தனி விமானத்துல போயிட்டு இருக்கிற யாருக்கு யாரும் உதவ முடியாது. அதனால நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாது. நம் நண்பர்களோ, உறவினர்களோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைங்களோ, பெற்றோர்களோ யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நமக்கு ஒரே அடைக்கலம் பகவான் கிருஷ்ணர் தான். அதை வந்து திரௌபதி அனுபவபூர்வமா உணர்ந்தாங்க இல்லையா? துச்சாசனன் துயில் உரியும் போது யாராவது திரௌபதியை காப்பாற்ற முடிஞ்சுதா? ராஜா திருதராசன் வேடிக்கை பார்த்து கண்ணு கூட, ஆனா ஞானம் அறிவும் இல்ல, உட்கார்ந்துருக்காரு. பீஷ்மர் பிதாமகன், அவரும் பேசாம மௌனமா உட்கார்ந்துருக்காரு. குரு துரோணாச்சாரியர் பிராமணர், அவரும் உட்கார்ந்துருக்காரு. 1க்கு 5 கணவர்மார்கள் அமைதியா யாராலும் காப்பாற்ற முடியல. காந்தாரி, திருதராஷ்டிரர், பீஷ்மர், துரோணர், பாண்டவர்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. இப்ப யார் காப்பாத்துனா? கிருஷ்ணர் மட்டும்தான் காப்பாத்துனாங்க திரௌபதி. அதனால திரௌபதிக்கு நல்லா தெரியும், என்னை வந்து பகவான் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. என் கணவன்மார்கள் துறவர போறாங்க, நானும் என் மனதை கிருஷ்ணர் மேல் நிறுத்திட்டு நானும் கிருஷ்ணாட்ட போக போறேன், நானும் கிருஷ்ணன் இந்த பூமியை விட்டு போகணும் அப்படின்னு திரௌபதி சுபத்ரா 2 பேரும், இங்க சுபத்ரையோட பேர் சொல்லலைனாலும் பிரபா சொல்றாரு சுபத்ரா, 2 பேரும் என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்தி அதே உடலோட, நம்ம எல்லாம் இந்த உடலை விட்டுட்டு தான் போகணும். பாண்டவர் 5 திரௌபதி சுபத்ரா இவங்களும் அதே சரீரத்தோட பகவான்கிட்ட போனாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க உடலை ஆன்மீகமாக்கி, கிருஷ்ணரை நினைத்து 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 அவங்க உடலே ஆன்மீகம். ரைட். சோ ரொம்ப அழகான வர்ணனை. ஸ்ரத்தையதத் பகவத் பிரியானாம் பாண்டோ சுதானாம் இது சம்பிரயாணம் ஸ்ருணோதியலம் சத்யயனம் பவித்ரம் லத்வாஹரோ பக்தி முபைதி சித்திம். இது வந்து பலஸ்துதி. இந்த அத்தியாயம் படிச்சவங்க என்ன ஆவாங்க? யார் வந்து இந்த அத்தியாயம் பாண்டு புத்திரர்கள் வாழ்வின் இறுதி நோக்கமான பரமபதத்தை நோக்கி புறப்பட்ட விஷயம் சர்வ மங்களமானதும் பரிசுத்தமானதும் ஆகும். எனவே இந்த கதையை பக்தி சித்தருடன் கேட்பவர் யாராயினும் அவர் வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவமான பகவானின் பக்தி தொண்டை அடைவது நிச்சயம். பாத்தீங்களா? இந்த பாண்டவர் சரித்திரம், அவங்க எப்படியெல்லாம் கிருஷ்ண பக்தியோடு வாழ்ந்தாங்க, இந்த உடலை விடும்போது எப்படிலாம் பகவானை நினைச்சிட்டே உடலை விட்டாங்க. இந்த கதையை கேட்கிறவங்க, படிக்கிறவங்க, சபையில உட்கார்ந்து விவாதிக்கிறவங்க, இந்த பாடுறவங்க எல்லாருக்கும் பக்தி தொண்டு கிடைப்பது நிச்சயம். ரொம்ப பெரிய பாக்கியம் நமக்கு பாண்டவர் சரித்திரம் படிக்கிறது, கேட்கறது. ஏன்னா அவங்க வாழும் போதும் பகவானை நினைவுல வாழ்ந்தாங்க, உடலை விடும்போதும் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். எப்படி எந்த ஒரு சூழலிலும் பிறழாத மனதோடு எப்படி பக்தி தொண்டு செய்வது, கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்றது, இந்த உடலை விடும்போது வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள், மனித வாழ்க்கை லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி அடைவதுங்கிறத ரொம்ப அழகா கத்து கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம நல்லா மனசுல பதிய வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மனதையும் பகவான் மேல தாமரை பார்த்து நிறுத்தி இந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இது சம்சாரமா இருக்கு. பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்கு நம்ம எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம வந்து பக்தியை சிரத்தையோட பண்ணி கவனமா நாம ஜபம் செஞ்சு நம்முடைய சிந்தனையை பகவான் மேல ஆழ்த்தி ஆழ்ந்த சிந்தனையில பக்தி செய்யும் போது நம்ம எப்ப மரணம் வந்தாலும் சந்தோஷமா இந்த உடலை விட்டு பகவான் பேர் எனி டைம் நம்ம மரணத்தை வரவேற்கலாம்.
அந்த பக்தனுக்கு பயம் தேவையில்லை, கவலை தேவையில்லை, ஏக்கம் ஒண்ணும் கிடையாது. அந்த பக்தியில பக்குவமாகும் போது, பக்தியில ஆழ்ந்து உணர்ந்து பக்தியை செய்யும் போது அந்த பக்தன் எனி டைம் உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடுவார். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.